ஒரு அடிமை பெண்ணுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டுட்டு என் ஆண்டவர் தாங்கிக்க கூடாம வந்து நின்னு அவளுக்கு ஒரு துருத்தி தண்ணீரை அல்ல கொடுத்தது, இனி அவள் அழாதபடிக்கு ஒரு நீருட்டை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தார். ஆனால் ஹல்லேலூயா, ஒரு அடிமை பெண்ணுடைய அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு முடிவெடுத்தவர் ஏன் அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு முடிவெடுக்க மாட்டாரோ? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்துல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க, நீ அடிமை பெண்ணு தானே, உன் சந்ததியை நான் தெரிந்த ஈசாக்கு சந்ததி நான் தெரிந்தெடுக்கிறேன், அதனால இப்போ உன் பிள்ளை வாழ்றதுக்கு நான் ஒரு துருத்தி தண்ணி தாரேன்னு சொல்லி கொடுத்து விட வேண்டியதானங்க. அப்படி விடல. அவள் அழுகை கூட அவர் தாங்கிக்க கூடாம அந்த அழுகைக்கு முற்றுப்புள்ளி, இனி இவா பிள்ளை நிமித்தம் அழக்கூடாதுன்னு சொல்லி அந்த அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை ஆண்டவர் வைப்பார். ஆனால் அவர் சமூகத்தில் வந்து அழுகிற என் கண்ணீருக்கு நிச்சயம் முற்றுப்புள்ளி உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி